உடைய எப்படி விளையாட தெரிந்தாலும் கூட உடைய நாட்டிலிருந்து ஒரு சில விளையாட கேட்கலாம் என்பதனுடைய கேட்கலாமா நிச்சயமா வரும் அப்படின்னு மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒரு சொல்லுகின்ற வார்த்தையுடைய உண்மை பொருள் என்ன என்பதை நிச்சயமா அறியும். சொல்லுடைய உண்மை பதம் என்ன என்பதை அறியும். எப்படி சொல்றீங்களா? நான் கேட்ட உடனே பாருங்க, நீங்க கேட்டாலும் நான் பதில் சொல்லலாம் மாதிரி மனநிலை வாழ்றது. ஆனா மறு மொழி இல்லாம கேட்டவனுக்கு அடுத்தது மறுத்து பேசாம கடைப்பாளம் பாருங்க அடுத்து பேசுறீங்க பாருங்க, அங்கேதான் பண்ணிவிடுது. அண்ணே சொன்னாங்க சின்ன பிள்ளை அதான் சொல்றேன். அன்னைக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க சுவாமி 13 வயசு அதிகப்படுத்திக்கீங்க. ஆமா முழுசா முடியல 13 வயசு கூட அதுக்குள்ள இந்த கண்டிப்பாக அப்படி அதிகமான ஏற்படக்கூடிய கோபத்திலே மாற்றுவதற்கு காரணமாக அடுத்த சாதனையாக கண்டிப்பாக கிடையாது. அதே போல தாயுடைய கருவறை அப்படின்னு சொல்றாங்க. மிகவும் அதுதான் முதலிடம். ஆமா தெய்வத்துக்குள் கருவறைனாக்கா தாய், அது தாய் தான். ஆமா அன்னையும் விடாவும் முன்னரையும் ஆலயங்களோடு சாலவும் என்று அன்னையும் விடாவும் முன்னரையுமா மனிதன் முதலை அறிவிய தெய்வம் அதுவா அன்னையும் விடாவும் தாயுடைய தாயை விட கோவில் வருகிறது, தந்தையின் சொல்லை விட மந்திரம் என்பது வருகிறது. தாயை சொன்ன கோவில் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக தேகத்தையே திரியாக்கி கொண்டு நம்முடைய காயத்தை திரியாக்கினால் காயத்தின் மூலம் உருவானது. பஞ்சாட்சரம் அப்படிங்கிற நமச்சிவாய ஐந்திலிருந்து மந்திரத்துக்கு நிகரான சொல்லிக்கிட்டாங்களே, நமச்சிவாய அப்படிங்கிற சிவசிவா அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு 5க்கு 3 பழுது கண்டிப்பா 5க்கு 3 பழுது இல்ல. நமசிவாய ஐந்திலிருந்து மந்திரத்தை சொன்னாங்க பஞ்சாட்சரம். அதைவிட அப்படிங்கிற ஒரு நீதியும் இருக்கிறது. கண்டிப்பா அதையெல்லாம் பாட்டு தந்தையினுடைய சொல்லை காட்டி மந்திரம் முடியாது அப்படிங்கிற அந்த உலகத்தை எடுத்து காட்டினார். சொல்றாரு தன்னுடைய தந்தையுடைய சொல்லை கேட்டு தன்னுடைய தாயையே வெட்டுவதற்காக சொல்கிறார். ஒரு தம்பதி 2 பேர் ரொம்ப இல்லறத்தை நகரமாக நடத்தி கொண்டவர்கள். இந்த பெண்ணை என்ன செய்வாங்க எப்பொழுதுமே எழுது கையில எங்கோ ஒரு குடம்புறாங்க பாத்திரம்
ஆற்றலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மகளிராலே ஒரு மண்பாட்டத்தை செஞ்சு அதுல தண்ணி எடுத்து வந்து அவருடைய கணவருக்கு பாடல்களை செய்து பாருங்க. ஒரு மண்ணை அங்க இருக்கிற ஆற்று மணலை அப்பொழுதே எடுத்து மண்பானை செய்வது முடியுமா? ஏன்னா அவருடைய கட்டினுடைய மகத்துவத்தின் காரணமாக செய்யா. ஒரு சமயம் அதே மாதிரி எதிர்த்து போனாங்க. போனவங்க திரும்பி வருவதற்கு காலம் வந்தது. பார்த்தா என்னடா உங்களுடைய மனைவி சென்றவர்கள் திரும்பி வரலையே அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அங்க போனவங்க என்ன நடந்தது அப்படின்னா, அந்த தண்ணி எடுக்கும் பொழுது பாத்திரத்தினுடைய இந்த பூவுலகிலே இருக்கிறார்கள் போல உலகத்தில் இருக்கிறார்கள் போல நினைச்சது காரணமாகவே. ஏன்னா அந்த உலகத்தினுடைய சோதனை அவனுடைய மனைவியை சோதனை செய்ய வேண்டும். இப்பேற்பட்ட அழகுடைய இருக்கிறார்கள் அப்படின்னு நினைத்தவர்கள் அந்த மண்பானம் அப்பயே கலந்து எந்த தண்ணீர் எடுக்க போனால் வெறுமையோடு வந்தால் எடுத்துக் கொண்டால் என்ன நடந்தது? அதை விட அழகாக இருக்கிறார். உன்னுடைய மனதை நினைத்து உன்னுடைய மனது சஞ்சலம் அடைந்து விட்டது. ஆனால் உன்னோடு வாழ என்னோடு வாழ தகுதி வாழ்கிறாய் அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாரு. கூப்பிட்டு அம்மா இருக்கிறாங்க. இந்த பிள்ளைய தாய் எடுப்பாங்க. தந்தையுடைய சொல்லை விட பெரிய மந்திரம் எதுவும் கிடையாது என்பதற்காக தந்தையுடைய சொல்லை கேட்டு வெட்டுவதற்காக வெட்டினா வெட்டியவரை மறுபடியும் நம்முடைய தாயோட கோயில் வேணும் கேட்டு வாங்கிட்டு நம்முடைய தாய் வேணும், தாயோட கோவில் வேணும், தந்தையின் சொல் மந்திரம் கேட்டு செய்யுது. இப்ப தாயோட கோவில் வேணும் அப்படின்னு மறுபடியும் தந்தையிடத்திலே வரமாக நம்முடைய தாயை திரும்பி பெற்றுக் கொண்டார். ஆனால் மறுபடியும் என்ன செஞ்சாங்க? அந்த தாயையும் தந்தையும் ஒட்டுக்கொண்டார். அப்பதான் சம்பந்தம் இருக்கு. சத்திரியோகத்திலே தொடர்பு 21 தலைவர்கள் இருக்கக்கூடிய அனைத்து அரசர்களையும் கொள்ளுங்க தன்னுடைய தாயை தந்தையின் சொல்லை கேட்டு தாயை வெட்டினார். மறுபடியும் தாயை கேட்டார்கள். ஆனால் வேறொரு தன் தாய்களை கொலை செய்தார் என்று தெரிந்த பிறகு அவர்களை அழிப்பதற்காக ஒரு பிராமணனாக அழிப்பதற்காக சபதம் மேற்கொண்டார். அதனால பிராமணர்களை அல்லாதவர்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், ஒரு சத்திரியை நான் குறிப்பா ஒரு சத்திரியை முழுவதையும் கற்றுக் கொடுக்க மாட்டேன். கண்டிப்பாக. ஏன்னா நல்ல விஷயம் சொன்னீங்க. தந்தை சொல்லுங்க மந்திரம் இல்லை அப்படின்னு. தன்னுடைய தந்தையுடைய பேச்சை கேட்டு தாயை கொண்டாரு. திரும்பவும் தாயை வேணும் அப்படின்னு சொல்லி பரசுராமர் கேட்டு வாங்கினார் அப்படின்னு. எப்படி சாமி திரும்பி கேட்டு வாங்கினார் அப்படின்னீங்க. இல்ல அங்க வெட்டுப்பட்டது தாய் மட்டும்னால வேற யாருமா? இல்ல சந்தேகம். எப்பொழுதுமே அறிவாளிகள் பேசும்போது பேச மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப கவனமா என்ன பேசுறாரு கேட்டு கண்டிப்பாக. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னாக்கா முழுமையா போய் சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் வெட்ட போன்ற தன்னுடைய பிள்ளையை வெட்டவா அப்படின்னு சொன்னா அதை தன்னுடைய வீட்டுக்குள்ளே அடைக்கல கொடுத்தது. யாருடைய வீட்டுக்குள்ளே? ஒரு பெண்ணுடைய வீட்டுக்குள்ளே அடைக்கல அடைக்கல கொள்ள வரானே அப்படின்னு இல்லை போய் சொன்னதற்காக வீட்டு பிள்ளையும் தன்னுடைய தாயை சேர்த்து விடுது. போய் அப்பா கேட்கிறாரா அம்மா உண்டு. இப்ப அம்மாவுடைய வீடு இந்த கதையெல்லாம் இப்படி நடந்தது. ஒரு பெண்ணையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்றாரு இல்லையா? இதனுடைய உடம்புல என்ன செய்ய அவருடைய தலையை எடுத்து பொருத்தி வை. இந்த கடவுள் இருக்கக்கூடிய நீரை திணித்தால் உன்னுடைய தாய் விட்டு உடன் வருவாள் அப்படின்னு. ஏன்னா வரசமண்ட பாருங்க ஒரு அவசரம் தாய் கிடைக்க போகிற ஒரு அவசரத்துல தலையை மாற்றி ஒட்டி கொண்டான். ஆமா தலை மாறியதான் உருமாறி அப்படிங்கிற ஒரு காரணமும் இருந்தது. கண்டிப்பாக யாரு கர்மாவை அப்படின்னா தன்னுடைய தாயை காப்பாற்றியதற்காக தாயை காப்பாற்றியதற்காக ஏகாதி பெண்ணுக்கு ஒரு சிறப்பு ஒரு பெருமை நிச்சயமா. அதை கடத்தாரோட மறுபடியும் வாழ்றாங்க. இதுல பாருங்க ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய ஒருத்தர் என்ன செஞ்சாங்க, எனக்கு நல்லா கல்யாணம் ஆகணும் நல்ல பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ஒரு காரணங்களை போய் வேண்டிக்கலாம். கல்யாணம் ஆகிடுச்சா நான் என்ன செய்யறேன், என் தலையை எப்படி அவருக்கு திருமணம் ஆனால் தன்னுடைய தலையை வெட்டி காணிக்கையா அவரை வேண்டுறாரு. சரி மறுபடியும் என்ன தேவை செய்யறாங்க, என் தங்கத்துக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும். அது தங்கத்துக்காக செய்யக்கூடிய தியாகம்.
அது இதுவரைக்கும் இவனுக்கு நல்ல மனைவி கிடைச்சா அவனுக்கு நல்ல தங்கச்சிக்கு நல்ல கடன் கிடைக்குது. ரெண்டு பேரும் பரவாயில்லை வந்து அவன் சொல்லுவான். இவனை வந்து தலைவருக்கு அவன் வந்து தலைவருக்கு என்ன பண்றது? அப்ப தங்கச்சி வாழ்க்கை அண்ணனும் இல்லை தங்கச்சியும் இல்லை. அண்ணனும் இல்லை கணவரும் இல்லை. கணவரும் இல்லை அண்ணனும் இல்லை. நேரம் வந்து காலையில இருக்க வேண்டாம் அப்படியா? வா அவன் ரெண்டு தலையை எடுத்து ஒட்ட வச்சு உயிர் வெட்டி எழுவார்கள். அது போல எடுத்து ஒட்ட வைக்கிறார். அதே போல அங்க என்ன நடந்ததோ அதே போல இருக்கும். தலையிலே முகங்களிலே மாற்றி விட்டு வைக்கிறார். இப்ப யாரை கூப்பிடுறது? கணவன் இருக்காரு, கணவனுடைய தலை இருக்கு, அண்ணனோட உடம்பு இருக்கு. கணவன் கூப்பிட்டா அண்ணனோட உடம்போட போய் குடும்பம் நடத்த முடியுமா? முடியாது. அங்க அண்ணனோட சிரசு இருக்கிறது, கணவனுடைய உடல் இருக்கிறது. அவரை போய் அண்ணன் முடியாது. அப்ப பாருங்க, தாயை விட நீங்க சொன்ன மாதிரி பரசுராமன் வந்து இரண்டு தாயை வேளாண் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் தாயார ஏத்துக்கலாம். ஆமா, இங்க அண்ணன் கணவர் அப்படி ஏத்துக்க முடியாது. ஆமா, சிரசே பிரதானம் மட்டும் இருக்காங்க. ஆமா, இந்த சிரசுங்கிறது இல்லைன்னு இந்த பாட்டியோட கண்ணு இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக. ஆமா, சிரசு இல்லைன்னா இந்த உடல் ஆகப்பட்டது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, அப்ப அலிசாவுக்கு எலிசாவுக்கு சிரசு பிரதானம் அப்படிங்கிறதுனால சிரசே இல்லாம நீங்க சொல்றது ஒரு சின்ன ஞாபகம் வருது. சிரசே இல்லாம ஒருத்தர் வந்து போர்ல யுத்தம் செஞ்சார். சிரசு இல்ல இல்ல சாமி, கேட்குது. கண்ணு எங்க இருக்கு? கண்ணு எங்க இருக்கு? சிரசு இருக்கு. சிரசுல இருக்கு. ஆமா, அப்ப கண்ணு பார்க்கும் பொழுதுதானே எதிரியே ஒருத்தன் பார்க்கறானா? கண்டிப்பாக. ஆமா, இல்லையா? பார்வை இருந்தால் மட்டும்தான் அவங்களை பார்க்க முடியும். எதையுமே நம்ம செய்ய முடியும். சிரசே இல்லாமல் அந்த மனமாகப்பட்டது நினைக்கிறதா மனசு இங்கதான் இருக்கு. இந்த மனசு நினைச்சுதான் இந்த யுத்தங்கள் நம்மள பங்கு பெற வேண்டும், நம்மள கலந்துக்க வேணும் அப்படின்னு அப்படியே ஒரு மனிதன் இருந்துக்கிறாங்களா? பாரத போர் நடக்கும் பொழுது அதாவது இப்படிதான் சந்தேகத்தை முழுமையான விஷயங்கள் வரும். பாரத போர்ல வெற்றி பெறணும்னா 32 லட்சங்களும் பொருந்திய சுத்தமான ஒரு ஆண்மகனை நடவடிக்கணும். 32 லட்சணங்கள் பொருந்திய சுத்தமான ஆண்மகன். சுத்தமான ஆண்மகனை நடவடிக்கை கொடுத்தாதான் இந்த யுத்தமாகப்பட்டதை நம்ம ஜெயிப்போம், வெற்றி பெறுவோம். ஆமா, அது 32 லட்சம் பொருந்திய கண்டிப்பாக சுத்தமான ஒரு ஆண்மகன். அதனால அர்ஜுனனை கொடுக்க முடியுமா? முடியாது. ஆமா, ஆனா அர்ஜுனனுக்கு பிறந்த பிள்ளை ஒன்று இருந்தான். சரி, அரவான். சின்ன சந்தேகம். அரவானா நம்ம யார சொல்லுவோம்? அவனே யார சொல்லுவோம்? அர்ஜுனனுடைய பிள்ளையா உருவிங்கிற நாளைக்கு நீக்கும். பொதுவான விஷயத்துக்கு வருவேன். அரவானா நம்ம யார சொல்லுவோம்? திருநங்கைகளுக்கு நம்ம சொல்லுவாங்க. நீங்க சொல்றீங்க 32 லட்சங்கள் பொருந்தியவன் தான் அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு மகனாக பிறந்தவன் தான் அரவான் அப்படிங்கிறீங்க. அப்ப அந்த அரவானுக்கு 32 லட்சங்கள் பொருந்தி இருந்திருக்கு அப்படிங்கிறீங்க. உண்மைதானே? அப்படி அரவான ஒரு கேள்வி இருந்தது. அரவாணின்னு சொல்றோம். அரவாணிகள் சொல்றோம். யார் அப்படின்னா திருநங்கைகளே அரவாணின்னு சொல்றோம். ஏன்னா அவர்கள் அரவானை கணவனாக பாவித்துக் கொள்ளார்கள். அங்கே போய் என்ன செய்வாங்கன்னா அவரை கணவனாக நினைத்து தாயை கட்டிக்குவாங்க. அரவானை உடைய கணவனாக அரவானை நினைத்து தாயை கட்டுறாங்க. இவர்களெல்லாம் அரவானைகள் ஆகிறார்கள். ஒரு சந்தேகம். அரவான நினைத்து திருநங்கைகள் எல்லாம் புத்தாண்டவர்களோட கண்ணுக்கு தானே தாயை கட்டி கொள்வார்கள் அப்படிங்கிறீங்க. என்ன காரணம்? அவங்க ஏன் அரவானை கேள்வி கிடையாது. இல்ல கேள்வி கிடையாது. அண்ணன் முதவே சொன்னார் என் தங்கச்சி சின்ன புள்ள அப்படின்னு. அப்ப பாருங்க, பாரத போர்ல உயிரிட்ட போய் கேட்கணும். ஆமா, உன் பிள்ளையே நடவடிக்கை கொடுக்கணும். யாரு எந்த தாய் ஒத்துக்குவா? எவனுக்கு 7 பிள்ளை கொடுத்தாலும் உயிரோட ஒரு பிள்ளை கொடுக்க மாட்டான். பெற்ற தாய் கொடுக்க மாட்டான். ஆமா, ஆனா 7 வயசு பெற்ற தாயை நீங்க போட்டா அது வேறு கதை. அதுவும் அதே அந்த கதையினுடைய பருவத்திலே இங்க பாருங்க. போய் கேட்கும் பொழுது நான் உதவிகிட்ட கேட்கிறாங்க. கிருஷ்ணமாமா கேட்கிறாங்க. அவன் என்ன செய்யறான்? ஆனா தன்னுடைய தந்தையுடைய வெற்றியாக தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காக அரவான் போடுறான். அரவான் போது என்ன சொல்றான்? யாருக்கு அரவான்? சரி, நியாயமா நாளைக்கு பயிர் கொடுக்க போறாங்க. எனக்கு கல்யாணம் பண்ண ஆசை. எந்த பெண்ணாவது முன் வருவாளா? நாளைக்கு சாக போறாங்க. திருமணம் எந்த பெண்ணாவது முன் வருவாளா? அப்ப ஆம்பளைங்கிறது எந்த விதத்துல திருமணமே இல்லை. அப்படி விஷயம் இருக்கு. யாராவது இந்த பெண்களாவது வந்தார்களா?
கண்டிப்பாக. பெண்ணாக மாறி யார் அந்த பெண்ணாக மாறி அரண்மனை திருமணம் செய்து கொண்டார்கள்? அதனாலதான் ஆணாக இருந்து பெண்ணாக மாறியவர்களே அரவாணை திருமணம் செய்தார்கள். அதனால ஆணாக இருந்து பெண்ணாக மாறியவர்கள் அரவாணை திருமணம் செய்து கொள்கிறார்கள். அப்படிங்கிறதுனால அவர்கள் அரவாணை திருமணம் செய்கிறார்கள். அப்ப பாருங்க, போர் நடக்க போகுது. போர் நடக்க போகுதுன்னா நம்முடைய தலையில போர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். போர் நடக்க பார்க்கணும். ஆனா சோழ வெற்றி பெற போரிலே நாகர்களாக நின்று வீர போர் செய்யணும்னு ஆசை. ஆனால் என்னுடைய உயிரை கொடுக்குறீங்க. நான் தந்தேன் உயிரை தந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி தலையை வெட்டினதுக்கு அப்புறம் அது எப்படி சாமி? தலைவர் முன்னவராக இவர் என்ன ஆசை, இன்னொரு ஆசை இருக்கிறது. இந்த 18 நாள் யுத்தத்தையும் நான் பார்க்க வேண்டும், இறந்த பிறகு பார்க்க வேண்டும். இதெல்லாம் அநியாயம். என் தலை பார்க்க நம்முடைய தலை பார்க்க தலைவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆக என்னுடைய பார்த்துக் கொள்ளுங்கிறதற்காக அதை பார்க்கறது சம்மதிச்சாங்க. ஆனால் போரிலே எப்படியெல்லாம் நான் போர் புரிய வேண்டும் என்று சொல்லி தலை வெட்டுப்பட்ட பிறகு நம்முடைய உயிர்வாழை எடுத்து போரிலே வாழ் வீசுவது போன்று ஒரு காட்சி தோன்றியது. யாரால் அரவானா, அதான் தலையில்லாமல் அரவான பேசுகிறார்கள். போரில் நம்முடைய வாழை எடுத்து வீசுகிறார். எப்படி இருந்துச்சுன்னா ஒரு கூத்தாடியை போல் இருந்ததாம். அதனால அவர்களுக்கு கூத்தாடி பேர் வருவதற்கான காரணம் தான் அந்த வாழை வீசுகிறது முண்டப்பட்ட ஆளுநர் தலையில்லாமல் அப்படிங்கும் பொழுது அதை வீசுவதை பார்ப்பதற்கு ஒரு கூத்து போல இருக்கு. அதனால கூத்தாடல் அப்படிங்கிற பேர்லாம் போகுது. எவ்வளவு 7 பேர் கண்டிப்பா சூசை இல்ல கூட அண்ணனை கூட அண்ணனை ஏற்றுக்கல, அண்ணனை ஏற்றுக்கிறாரு. அண்ணனுக்கு தகவல் தெரியாம தன்னுடைய அந்நியார் ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னையும் தன்னுடைய பிள்ளைகளையும் என்ன பண்றது? இந்த பிள்ளைகள் இருக்கிறது சாவதே மேலப்படி 7 பிள்ளைகளையும் அவளை கிணற்றில் போட்டு கொண்டார். எப்படி முடியும்? ஆமா கண்டிப்பாக முடியாது. எங்களுக்கு சிந்தனையும் எங்களுக்கு என்ன சமைச்சு பேசுறீங்க? எந்த சாமியார் திவ்யா நம்ம செஞ்சு பழக்கமா? சாமி பழக்கம் நம்ம சாப்பிட முடியாது. அதனால கருத்து சிந்தனை எங்களுக்கு அப்படின்னு இன்னும் கழிவுடமா சாமி வர சொல்லி பூரா ஆமா. இந்த நேரத்துல முருகா கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தானே. முழுசா முக்காவாசி ஆயிடுச்சு, அது காவாசி ஆயிடுச்சு. அந்த மாதிரியான கழிவு வந்துருக்கு. இந்த மாதிரி குதிரை வாங்குறதுக்காக போறாரு. குதிரையிலே மிகச்சிறந்தவராக இருந்தவர்கள் குதிரை வாங்குறதுக்காக போறாரு. நீங்க போன உடனே அங்க போய் நிற்கும் பொழுது இப்ப எனக்கு குதிரை வேணும், நல்ல குதிரை வேணும் அப்படி குதிரை வேணுமா அப்படின்னா நான் ஒரு 3 பேருக்கு எனக்கு வருது. அப்படியே அவங்க கேள்வி என்ன கேள்வி கேள்வி? ஒரு பெரிய கிணறுல இருந்து தண்ணீரை எடுத்து நிரப்புகின்ற பொழுது அது எத்தனை பக்கத்துல சின்ன கிணறா இருந்தாலும் 10ஆம் இருந்தாலும் 7ஆம் இருந்தாலும் 5ஆம் இருந்தாலும் ஆக இந்த கிணறுகளை எல்லாம் நிரப்பும் பொழுது என்ன ஆகுது? பெரிய கிணறுல இருந்து எடுத்து நிரப்பும் பொழுது அனைத்து கிணறுகளும் நிரம்புகிறது. அதே போல ஊற்றிய நீரை எடுத்து மறுபடியும் இந்த கிணறுல ஊற்றினார். என்ன காரணம்? ஒரு விவசாயி காலையில போறாரு. காலையில போய் நம்முடைய வயலாம் பார்த்துட்டு நல்லா பார்த்து பார்த்துட்டு சாயங்காலம் வரும்போது என்ன செய்வாரு அப்படின்னா வேலையை நல்லா கட்டி வச்சுட்டு எதுவும் தாண்டி போய் அளவுக்கு இந்த மாதிரி வேலையை கட்டி வச்சுட்டு முடிச்சு காலையில எந்திரிச்சு போறாரு. எந்திரிச்சு போகும்போது கட்டின வேலை கட்டின மாதிரியே இருக்கு. ஆனா வேலை அப்படியே இருக்கு. என்ன காரணம்? சரி, அடுத்த கேள்வி என்ன? 3வது கேள்வி. ஒரு சின்ன ஊசி இருக்கு, அந்த ஊசியுடைய ஓட்டை வழியா அந்த துவாரத்தின் வழியா ஒரு பெரிய யானை போயிடுச்சு. சுவாமி எப்படி சிறிய ஊசியுடைய ஓட்டை வழியாக பெரிய யானையே போயிடுச்சு. பெரிய யானை போயிடுச்சு. ஆனா அதோட வாழை போல
மாடு மட்டும் போகல. அண்ணே 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 இப்படி வெளியாடி சத்தம் போட்டு கொஞ்சம் பெரிய யானை போயிடுச்சு ஒரு சேலத்துக்கு ஊசி முடிக்கு துவாரத்தின் வழியா மாடு போகல. ஆனா அந்த மாடு போக முடியாம பிரச்சனை முடியுது. சரி. இதெல்லாம் என்னடா காரணம்? ஒண்ணும் புரியல. என்னடா கேட்கறது வித்தியாசமா இருக்கு. கண்டிப்பா. இந்த கேள்விக்கு நிதர்சனமான கேள்வியா இருக்கு. வந்து எப்படி அவன் பதில் சொல்லுவான்? அப்படின்னு நேரம் வந்தா அது நம்மளுடைய அண்ணன் தருணம் பண்ணிக்கிறான். போன இடத்துல எனக்கு வந்த கேள்விகள் எல்லாம் எப்படி அப்படின்னு சொல்றாரு. அதான் ரொம்ப கண்ணியமாக சொன்னாங்க. என்ன வளர்க்க போகுது? கழிவு வளர்க்க போகிறானா? கழிவு வளர்க்க போகிறது. இந்த கழிவத்தை இதெல்லாம் நடக்குதான் சொல்றதை எடுத்துக்காட்டுகிறவாறு அதே போலல்லவா இப்போது இந்த கலியுகத்தில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெற்ற தாய்க்காரு இந்த தாயை ஒரு பெரிய கிணறாக பாருங்கள். ஒரு பெற்ற தாயினுடைய 10 பிள்ளை வளர்ந்தாலும் தாய்க்கு 10 பிள்ளைக்கு சரியான அளவு சம அளவு அன்பை ஊட்டி வளர்ப்பார் தாய். கண்டிப்பாக. ஆமா ஆமா. கடைசியில பாசங்கள் வேறுபடாது. தாயிடமிருந்து பாசங்கள் வேறுபடாது. பாசங்கள் சரியா ஒரே மாதிரி. ஆனால் பிள்ளைகளுக்கு மறுபடியும் தாய்க்கு கொடுக்க முடியும். பாசம் என்ன வேறுபட்டு. ஆமா. அந்த தாயை எல்லாத்தையும் கிடைச்சிடலாம். ஆனால் பிள்ளைகளால அந்த தாயுடைய மனதை புரிய வைக்க முடியல. ஆமா. முதல் கேள்வி. இரண்டாவது இந்த பாருங்க வேலையுடைய வேலை இருக்கு. ஒரு வேலையுடைய வேலை பயிரை காப்பது. ஆமா. பயிரை காப்பது வேண்டிய வேலை. ஆனா கழிவுல வேலை இருக்கிறது. வேலை இருந்தா பயிர் உள்ள இருக்கணும். ஆமா இருக்கணும். ஆனா இந்த வேலையே பயிரை தின்னும். கண்டிப்பாக புரியும். இல்ல ரொம்ப பேருக்கு புரியும். காக்கவே என்ன செய்வாங்க? உன்னை அழிச்சுவாங்க. அப்படிங்கறது ரொம்ப சாதாரண. இல்ல காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ள வேண்டும். இந்த சின்ன துவாரம் ஊசியுடைய துவாரத்தின் வழியா அவ்வளவு பெரிய யானை போயிடுச்சு. ஆனா ஒரு சின்ன போக முடியல. அப்ப இத பாருங்க கோடி கோடியா திருடு நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா சாதாரணமா தப்பிக்கிறது இதை தெரிஞ்சு வந்துடும். ஆனா இப்ப சாப்பாட்டுக்காக பைக் போட்டுக்காக ஒரு நேரம் உணவுக்காக ஒரு 5 மணி திருடுறான் பாருங்க. அவன் தான் புசுகள் மாட்டேங்குது. அவனை பிடிச்சி இருக்கு. அந்த சின்ன துவாரத்துல சட்டம் என்னும் சிறு ஓட்டையில் பெரிய பெரிய முதலைகள் எல்லாம் பெரிய பெரிய யானைகள் எல்லாம் வெளியே வருகிறது. ஆனால் சாதாரண ஒரு சின்ன வாழ் போன்ற அளவுல வர முடியாது. இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா சொன்னாரா சொன்னாருங்கிற மாதிரி ஒரு கூட்டு இருக்கிறது. இருந்தாலும் காவல் காவல் பண்ணும்போது கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறீங்க? யாருமே கேட்க மாட்டாங்க. யாருமே கேட்க மாட்டாங்க. இந்த புள்ள கண்டிப்பா ஆண்களே ஒரு ஆம்பளை பையன் கூட கேட்பான். எனக்கு அப்பதான் கல்யாணம் பண்ணுவீங்க. ஆமா பொம்பளை கூட கேட்க முடியாது. ஆமா அதனால நான் என்ன சொன்னேன்? கேட்க மாட்டேன். நான் என்ன எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பா அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு இல்லாத உங்களுக்கு ஏன் கேட்கிறேன்? நான் ஒரு அப்பா தானே. நீங்க எனக்கு அப்பா மாதிரி அப்பா செய்யாத வேலையே இந்த சித்தப்பா செய்யல அப்படிங்கிறீங்க. நல்ல மாப்பிள்ளை. அற்புதமான மாப்பிள்ளை. நீங்க எப்பேற்பட்ட மாப்பிள்ளை தான் பார்த்துவாங்க. ஆனா எனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தாலும் மட்டுமே சம்மதம். அவரை பிடிக்கலன்னு நீ சொல்லவே மாட்டேன். அப்பேற்பட்ட மாப்பிள்ளையா? அவரை நிச்சயமா எப்பொழுதுமே அவரைத்தான் நீ நினைச்சுக்கிட்டீங்க. அவரை போய் முருகா நான் குலக்கடவுள் முருகப்பெருமானை வணங்கினேன். பெருமையை சொல்லுங்க. இருக்க உன்னை நம்பினான் இருக்க வெளிமலையா மகனே வேலையா வாழுவழம் காண கடைகள் பாறையா கடைகள் பாறையா உன்னை நம்பினான் இருக்க வெளிமலையா மழை வேலையா பாகுவடம் தான கலைகள் பாறையா கலைகள் பாறையா
கடைக்கல் பாறையா ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே ஆடி முட்டை கடைக்கு தந்தையா கணவனை அருள்வாய் முருகையா ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே ஆடி முட்டை கடைக்கு தந்தையா வாடி கணவனை அருள்வாய் முருகையா உள்ளத்திலே இருக்கு உன்னை நம்பினாய் மலையா மகனே வேலையாய் வாழுவரம் தானே கடைக்கல் பாறையா கடைக்கல் பாறையா சுப்பிரமணிய கடவுளுக்கு நீ தெய்வம் என்று சொன்னார்கள் அந்த கடவுளை உடைய கணவனாக அடைய வேண்டும் என்பது ஆசை மாப்பிள்ளை பெருமைகள் எல்லாம் சிறப்பு உங்களை பத்தி சொல்லணும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். ஆமா அழகென்ற சொல்லுக்கு முருகன் கண்டிப்பா ஏன்னா முத்துக்குமாரன் தமிழ் தெய்வம் தமிழ் கடவுள் அப்படின்னு தமிழுக்கு விருது சேர்ப்போம். சின்ன விஷயம் நான் குலப்படவளாக முருகப்பெருமான அடங்கிட்டு இருக்கேன். நீங்க போய் அவரையே திருமணம் செய்ய சொல்றீங்களே நியாயம் அது கணவனை கண்கண்ட தெய்வம் அப்படிமாங்க தெய்வத்துக்கு கணவனாக அடைவது என்று வரலையே அது எண்ணம் இல்லையே எனக்கு கணவனை தெய்வமாக நினைக்கிறது அப்ப தெய்வமே கணவனாக நினைக்கிறது எப்படி பண்ணுறேன் அது எப்படி சாமி மனசு வரும் என்ன பண்ணுறது கணவனை தெய்வமாக தான் நினைக்கிறோம் கண்டிப்பாக தெய்வமாக நினைக்கப்படுகின்ற உண்மையை சாதாரண மனிதனை வந்து திருமணம் பண்ணிட்டு அப்படின்னாங்க கடவுளுக்கு மேற்பட்டு கூட கடவுள் நீங்க சொன்ன கடவுளுக்கு மேற்பட்டு கூட நான் வச்சு வணங்கலாம் தெய்வத்தை போய் நீ கடவுளா ஏற்றுக்கிட்டு அப்படின்னாக்க காஞ்சனாமாலைக்கும் பிறந்த பெண்ணாக ஒரு மனித பிறவியாக பிறந்தவர்கள் கண்டிப்பாக திருமணம் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் வாஸ்தவம் தான் முருகனை திருமணம் பண்ணிட்டே வச்சுங்களேன் நான் ரெண்டாம் தரமா போக வேண்டியிருக்கா திருமணம் பண்ணிக்கிறேன் சூடி கொடுத்தா சுடக்கூடியா சுடித்தோட சுடக்கூடியே தாரத்தில் முதல் தாரமாக போக வேண்டும் அப்பதான் முதல் தரம் கிடைக்கும் தரம் கேட்டு வாழ என்ன அது எப்படி நான் ஒத்துக்கிட்டாதான் தரமெல்லாம் வாழ்க்கையை பெருமையான கோபம்
தானே? ஆமா, இது எப்படி பாடு? அருமை அருமை அருமை. சுவாமி சாமி குடிச்சிருக்கிறதுக்காக சிரிக்கிற அவருடைய பெருமையை சொல்லும் போது ஒரு ஆனந்தத்தில் சிரிப்பு. சத்தியம் இப்படியெல்லாம் ஊற முடியல, சத்தியம் தான் வேணாம் சாமி. சத்தியம் நான் பொசுக்கு சத்தியம் பண்ணுவேன். என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே நீங்க எல்லாம் பேசுறீங்க. யார் தவா வேடவோ பொறிந்து வந்தவரே, தவா வேடவோ பொறிந்து வந்தவரே, பூமியில் ஒருத்தவரை புகழ் நாளையரை கையை செய்தது கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன். ஆமா, முடக்க வந்த கட்டப்படி வேலை கொண்டு செய்து நல்லா கொண்டு இது சத்தியா கண்ணன் கொடுக்குறாங்க. முருகா 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 பாருங்க, முருகான கூப்பிட்ட உடனே அரோகரா அப்படின்னு ஒரு அரோகரா அரோகரா வேலவனுக்கு அரோகரா அரோகரா பால தண்டாயுத மாணிக்கு அரோகரா 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 செய்த பாவங்கள் தான் போகட்டும். வர வேண்டும் முருகா, எங்கள் அனைவருக்கும் நல்லாசி தர வேண்டும் முருகா.